நான் சிலம்பரசி. என்னோட சேனலில் 3 டாட் ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அது நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஒரு டவுட்டாக கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா கவித் பாலா அப்படின்றவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, மேம் பேக் லென்த் விட அண்டர் பஸ்ட்டு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க டேபிள் வியூவுக்கு. இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனோட டயக்ராம். ஓகேவா? இப்போ வந்து அண்டர் பஸ்ட் லென்த்தே வந்து பேக்கோட ஃபுல் ஹைட்டை விட, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேக்கோட ஃபுல் ஹைட் உங்களுக்கு 14 இன்ச் அப்படின்னா உங்களோட அண்டர் பஸ்ட் ஹைட்டே உங்களுக்கு 15 ஆர் 16 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு இப்போ என்னது, பேக்கோட ஹைட்டில் ஃப்ரண்ட்டோட ஹைட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம மேட்ச் பண்ணணும். அதாவது சைடு சீமையும் நம்ம மேட்ச் பண்ணணும். கரெக்டாக? இப்போது இந்த சைடு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு 2 இன்ச் ரைஸ், 2 இன்ச் கீழே இந்த பாக்ஸில் 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த லெக் 2லேருந்து இப்படி ரைஸ் கொடுக்க சொல்லியிருப்பேன். கொடுத்துட்டு உங்களோட பேக்கோட ஹைட்டு, இந்த சைடு நான் பேக்கோட டயக்ராமை வரைஞ்சிக்கிறேன். பேக்கோட சைடு சீம், இதுதான் சைட் சீம். ஓகேவா? இந்த சைட் சீம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். மேலே இருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இங்கே வந்து 8 இன்ச், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 8 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து 8 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. இப்போது அதே அளவை இங்கே மெஷர் பண்ணுறீங்க. மெஷர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வரணும், இது 8னா நம்மளுக்கு பெல்ட்டோட ஹைட், அதாவது ஃப்ரண்ட்டில் பெல்ட்டோட ஹைட்டு 3 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணுங்க. 3 இன்ச்சு இந்த சைடில் ஹைட்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது 8 இருக்குது அப்படின்னா இங்கே உங்களுக்கு மெஷர் பண்ணி பார்க்கும்போது இது எவ்வளோ இருக்கணும், 5 இன்ச் இருக்கணும். இப்போ நீங்கள் கிராஸ் எடுத்ததுக்கப்புறம் இது 5 இன்ச் இருக்கணும். ஏன்னா பேலன்ஸ் 3 சேர்த்தோம்னா 8 இன்ச் ஆகிடும். அந்த 8 இன்ச் இங்கே பேக்கோட போய் மேட்ச் ஆகிடும். கரெக்டாக? ஆனால் நீங்கள் இப்போ மெஷர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னா 6 இன்ச்சுன்னு வருது. இந்த ரைஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஆனால் இங்கே அளந்து பார்க்குறீங்க 6ன்னு வருது. அப்போ இந்த 6 கூட 3 சேர்த்தா என்னாவது 9 இன்ச்சுன்னு ஆயிடுது. அப்போ இங்கே கொண்டு போய் மேட்ச் ஆகாது. அப்போ 1 இன்ச்சாக கம்மி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் உங்களுடைய ஏபெக்ஸ், அதாவது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் மார்க் பண்ண, அதாவது மிட் பஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த லைன் ஷோல்டர்லேருந்து உங்களோட அப்பெக்ஸ்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அங்கே ஒரு நீங்கள் லைன் போட்டுருங்க. இந்த லைனுக்கு இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கா, அந்த 1 இன்ச்சை மேலே 0.5 கீழே 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டிலேருந்து 1.75 டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டாட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சை நீங்கள் டாட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 1 இன்ச் இங்கே மைனஸ் ஆகிடுச்சா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லென்த் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 5 ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 3 இன்ச்சு வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 இன்ச் ஆகிடும். இந்த சைட் சீமும் மேட்ச் ஆகிடும். ஸோ ஹெவி பஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4th டாட்டு உங்களுக்கு உங்களுடைய பேட்டர்ன்லே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த எவ்வளோ எக்ஸஸ் வருதோ அதை இந்த மிட் பஸ் லைனுக்கு மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணி 4th டாட்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த ப்ளவுஸில் வராது. அண்ட் உங்கள் பஸ்ட்டுக்கான ரூம் உள்ள, அந்த உங்கள் பஸ்ட்டு போய் இருக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இந்த ப்ளவுஸில் கிடச்சிரும். அப்போது நீங்கள் ப்ளவுஸை போடும்போது உங்களுக்கு பஸ்ட்டு கம்ப்ரஸ் ஆகாமல் அதோட ஷேப்லையே அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.